நம்ம கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் நம்ம சந்திக்கிற முதல் வீடியோ இது. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு ஷூட்டு 2025. ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ 2025. ஸோ இதை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தேர் இஸ் அ 1% சான்ஸ், சம்டைம்ஸ் தட் சான்ஸ் இஸ் குட் எனஃப். எனக்கு ரொம்ப அதிகமாகலாம் இங்கிலீஷ் தெரியாது, பட் நான் ஓரளவு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். 1% சான்ஸ் தான் இருக்கும். சில நேரத்தில் அதுவே நல்லது, அதுவே ரொம்ப பெருசு அப்படிங்கிறதான் இந்த கோட் சொல்லுது. ஆக்சுவலி இது ரொம்ப உண்மை, இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. 2025 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது வகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா 2020, 21 காலகட்டத்தில், 22 காலகட்டத்தில் கோவிட் டைமில் நம்மளோட அடுத்தடுத்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு கட்டத்தில் யோசிக்கும் போது, பட் இப்போ பரவாயில்ல, மாஸ்க் இல்லாமல் எல்லோரும் உயிரோடு இருக்கிறோம். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிக்கில் உள்ள வரும்பொழுது சிட்னியில் சட்னி அப்படின்னு டைட்டில் போட்டு எந்த டீமுக்கு அது பொருந்த போகுது. ஏன்னா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு. 5வது டெஸ்ட் மேட்ச்சு இந்தியா சிட்னியில் ஜெயிச்சு சீரீஸை லெவல் பண்ணுவாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா இந்த மேட்சையும் வின் பண்ணி சீரீஸையும் வின் பண்ணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்களா? ஸோ என்ன நடக்க போகுது, என்ன கலைவரங்கள் நடக்க போகுது, அதே போல் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ப்ரீ அனாலிசிஸ் வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் பிளாக் ஷிப் டிஜிட்டல் அவார்ட் 2025 ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்மளோட கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் நாமினேட் ஆகியிருக்குது. நீங்கள் www.blackshipindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேர், கேப்சா சரியாக கொடுத்துட்டு டிஜிட்டல் அவார்டை நீங்கள் பிக் பண்ணி கடைசியாக கீழே ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும், அதில் நம்ம கிருக்கானந்தாஸ் சேனல் இருக்கும். கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு ஓட் எனக்கு பண்ணலாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஓட் பண்ண வச்சு என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024, 2025 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி 2024, 2025 குட் பேட் அக்லியில் சிட்னியில் நடக்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா 5th டெஸ்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸில் ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. முதல்ல சிட்னியை பொறுத்த வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் பார்த்தலாம். மேட்சுக்கு முந்து நல்லா மழை இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது, அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் மழையினால ட்ரா ஆச்சு தானே, ட்ரா ஆச்சு. அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் 2019 மழையால் அந்த மேட்சை ட்ரா ஆச்சு. இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை ஃபாலோவெல்லாம் கொடுப்பாங்க. இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிட்னியில் மழை எங்கே இருந்தெல்லாம் வரும்னு தெரியாது. இல்லை ஹெலிகாப்டருக்கு வச்சு இல்லை ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா தோக்குற மாதிரி வரும்போது ஷவர் சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணுறாங்களான்னு தெரில. அது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மழை இந்த மேட்ச்சில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சிட்னியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் சப்கான்டினென்ட் பிச் மாதிரி தான் இருக்கும். 2 ஸ்பின்னரோட நீங்கள் ஆடலாம். இதுக்கு முன்னாடி ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் ஆடினாங்க. அதில் குல்தீப் யாதவ் 5 for எடுத்தலாம் ஞாபகம் இருக்குதா ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பிச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்ஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிச்சு, லபுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச பிச்சு, ஸ்மித்துக்கும் அது பிடிச்ச பிச்சு இல்லை. ஆமாம், அதே போல் பண்ட்டு வந்து இங்கே ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு. புஜாரா இங்கே டபுள் ரன் அடிக்க வேண்டியது 190, 193 அவுட்டு. அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் நிறைய பால் பிடிச்சிருந்துருப்பாரு. இங்கே 100 அடிக்கல, அது நல்லா தெரியும். ஐ திங்க் 70+ கண்டிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே போல் ஜடேஜாவும் 100 பாலுக்கு மேலே பிடிச்சி ஒரு 70 ரன் கிட்டத்தட்ட வந்து அடிச்சிருந்தார். இந்தியா வந்து ஒரு 628 கிட்டத்தட்ட அடிச்சிருந்தாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்கான்டினென்ட் பிச் மாதிரி இருக்கும், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா சிட்னியில் வந்து கடைசியாக நடந்த ஒரு 5-6 இல்லை 5-6 ஒரு 7-9 மேட்ச்சில் வந்து 4 மேட்ச் ட்ரா ஆகியிருக்குது. அதிகபட்சமாக ட்ரா. இப்போ இந்தியா மேட்ச் இங்கே ட்ரா ஆச்சு, இங்கிலாந்து டெஸ்ட்டு ட்ரா ஆச்சு. ஐ மீன் ஆஷஸ், இந்த ஆஷஸில் இதுக்கு முன்னாடி நடந்த ஆஷஸு இந்தியாவே 2 தடவை விளையாண்டு இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. அஸ்வின் ஹனும விஹாரி ஞாபகம் இருக்குங்களா? சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடும் போது ட்ரா இருக்குது. பாகிஸ்தான் கூட மட்டும் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ரன் ஃபெஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 2 நாள் ஆடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா கிராக்ஸ் வரும், கிராக்கில் எங்கே குத்தி எப்படி வருதுங்கிறது தெரியாதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இங்கே கவர்ஜா, லபுஷேன், ஸ்மித் இவங்களாம் அடிக்கிறதெல்லாம் சொல்லட்டுங்களா. 381 பாலில் கவர்ஜா 170 அடிச்சாரு 2018 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா. அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா 2 டபுள் 100 அடிச்சிருப்பாரு ஆஷஸில். பாகிஸ்தானுக்கு எகேன்ஸ்டாக 140 பால் ஒன்று ஆடிருப்பார். சவுத் ஆஃப்ரிக்கா எகேன்ஸ்டாக அதே போல் 200-300 பால் கிட்டத்தட்ட ஆடிருப்பார்னு நினைக்கலாம். ஸோ கவர்ஜாவும் சரி, லபுஷேனும் சரி 100 அடிச்சிருப்பாங்க, டபுள் 100 அடிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட பால்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அதிகம். ஏன்னா ஸ்கொயர் பவுண்டரி மட்டும்தான் அங்கே ரொம்ப பெருசு. இல்லை ஒரு பக்கம் 70 மீட்டர், இன்னொரு பக்கம் 65 மீட்டர். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் 79, 74, 72, 76 மீட்டர் இருக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுண்டரி கிளியர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ பிச் வேறு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கிரிப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா
பொறுமை ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த நியூ பால் இருக்குல்ல, மறுபடியும் சொல்கிறேன், அந்த நியூ பால், செகண்ட் நியூ பால், அந்த நியூ பால் இது கேமோட வெற்றி தோல்வியை கண்டிப்பாக தீர்மானிக்கும். இன்கேஸ் ஒரு டீம் பேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்டில் அப்படிங்கும்போது அவங்க டெஃபினட்டாக ஒரு 350+ 400+ போகிறதுங்கிறது தான் வந்து அவங்களுக்கு சேஃபான ஒரு விஷயம். அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பொறுமை, அந்த நியூ பால், இதெல்லாம் ஸ்லோவாக இருக்கும் பிச், இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த ஒரு டீம் வந்து டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துகிட்டு 250 தான், 280, 300 தான் அடிக்கிறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறத பற்றி யோசிக்கவே வேணாம். 350+ அடித்தா தான் சேஃபாக இருக்க முடியும். இது வரைக்கும் எங்கள் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 350 320 நினைக்கிறேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் வர சொல்ல முடியாது. அதே போல் நியூ பாலில் வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துருவாங்களே, நியூ பாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் கவர்ஜெல்லாம் 100 அடிச்சிருக்கிறார், லபுஷன் 100 அடிச்சிருக்கிறாரு, பண்ட் வந்து 100 அடிச்சிருக்கிறாரு. ஈவன் பாகிஸ்தான் தோத்தாலும் அந்த மேட்ச்லேயும் கீழே இருக்கிறவங்க ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செஷன் நியூ பால், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் நியூ பால் ஃப்ரெஷ் கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். பேட்டில் நம்ம சொல்ல முடியாது கவர்ஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிச்சு. கவர்ஜா இப்போ கொஞ்சம் இப்போ பேட்டில் நல்லா படம் ஆரம்பிச்சிருக்கு. லபுஷேன் இங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இது மோஸ்ட் சூட்டபிள் பிச்சு லபுஷேனுக்கு. ஒரு ஸ்மித்லாம் அங்கே பீஸ்ட் மூடு, ஒரு பேயாட்டம் காலியாட்டம் ஆடலாம். சோஃபார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து கவர்ஜாவுக்கு பேட்டில் படுது. ஸ்மித் 100 அடிச்சிட்டாரு, டிராவிஸ் ஹெட் ஆல்ரெடி 100, பட் பும்ரா கிட்ட அவுட் ஆகிருக்காரு. கோல் ஸ்டார்ஸ் ஒரு அழுத்துறாரு. மார்ஷ் தேவையா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு வெப்ஸ்டர் ஆட வைக்கலாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குஷன் தான். பட் இப்போ சிட்னி, கவர்ஜா, லபுஷன் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறவங்களாம் ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சிட்னி விக்கெட்டாகவும் இருக்கலாம். நல்லா முதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதுன்னு வந்து மேபி பால் வரும் பட்சத்தில் லபுஷன்லாம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் லபுஷன் ஒரு 200 ரன் போனாலும் அவர் வந்து டபுள் ஹண்ட் அடிக்கக்கூடாது. அவர் வந்து டபுள் டிஜிட்லேயே இருக்கணும். ஒரு 350-300 பால் பிடிச்சாலும் ஒரு டபுள் டிஜிட்டில் மட்டும் தான் இருக்கணும். ட்ரிபிள் டிஜிட் அப்படிங்கிறதுக்கு வரவே கூடாது. பட் பார்ப்போம். ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவை ஒரு மாதிரி மென்டலி ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருப்பாங்க. பட் சிட்னிக்கு வரும்பொழுது ஆல்ரெடி சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக திமிரி எழுவாங்க. நேரத்தில் எனக்கு அதிகமான ஓவர் கொடுக்கப்படுன்னு எதிர்பார்க்கப்படுதுங்கிறது ஒரு பக்கம். பட் இதில் கான்ஸ்டாஸுக்கும் பும்ராவுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா கான்ஸ்டாஸ் பும்ராவை அடிச்சுட்டு க்ரௌடை பார்த்து கை தட்டுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பும்ரா கான்ஸ்டாஸ் விக்கெட் எடுத்துட்டு க்ரௌடை பார்த்து கத்துங்கன்னு சொன்னார். திருப்பி பும்ரா அவுட் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டாஸ் வந்து அவர் நேராக கை காமிச்சு நல்லா கத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். ஸோ கான்ஸ்டாஸ் ஒரு மாதிரி டேஞ்சர் ஜோன் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கவர்ஜா வந்து போன மேட்ச் டிஎஸ்பி சார் எடுத்தார். அதுக்கப்புறம் லபுஷேனியும் ஜஸ்பிரீத் பும்ராவும் எடுப்பார். சிராஜும் ஆல்மோஸ்ட் எடுத்தாங்க. ஸ்டீவ் ஸ்மித்தும் அதே தான். பும்ரா, அதுக்கப்புறம் சிராஜ், ஆஃப் ஸ்பின்னர் எனக்கு ஸ்மித்து அண்ட் லபு. எனக்கு என்னமோ இவங்களுக்கு அகென்ஸ்டாக சுந்தர் ஏதோ பண்ணுவாரோ, கொஞ்சம் ஏர்லியாகவே மேபி ரோஹித் சர்மா அவரை பயன்படுத்துவாரோ எனக்கு தோணுது. பட் ஹெட்டுக்கும் பும்ரா தான் பிரச்சனையாகவே இருப்பார். பட் லெஃப்ட் ஹேண்டர்களுக்கு சிராஜ் 11ஸில் இருக்கும் பட்சத்தில் அவர் தொல்லை கொடுத்தா, இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக பவுலிங் போடுவார். பட் ஆனால் அவர் ஓரளவு டைட்டாகவும் பவுலிங் வைப்பார். சரி, ஓகே. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங், இந்தியாவோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் பும்ரா. சரி, இப்போ இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன் பேட்டிங் விக்கெட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, 2 டீமும் எந்த டீம் டாஸை வின் பண்ணுறாங்களோ ஏர்லியாக விக்கெட் போனதுக்கு அப்புறம் நின்று ஆல்மோஸ்ட் 1.5 நாள் பேட் பண்ணணும். எப்படி 1.5 நாள் 1.25 நாள் பேட் பண்ணி ஸ்கோர் கார்டில் 300-350 ரன் போட்டுட்டாங்கன்னா, 4 ரன் போட்டாங்கன்னா டெஃபினட்டாக அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பட் டாஸ் ரொம்ப முக்கியம். டாஸ் முக்கியங்கிறத தாண்டி எடுக்கிற டெசிஷனை வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை ரோஹித் சர்மா டாஸை வின் பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேட்டிலுக்குள்ள நம்ம இன்னும் வரவே இல்லை. ஜெய்ஸ்வால், ஸ்டார்க்கு, அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை பார்த்துக்கிட்டோம். ரோஹித் சர்மா வந்து ஓப்பன் பண்ணுவாரா, கேஎல் ராகுல் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு அதில் பெரிய வித்தியாசங்கள் தெரியல. பட் கேஎல் ராகுல் ஒரு அடோப் பண்ணி ஆடிக்கிட்டாருன்னா சந்தோஷம். இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். அதுக்கப்புறம் விராட் கோலி அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவுட் சைட் ஆஃப் பாலில் ரோஹித் சர்மாவும் டிஃபென்ஸ் வந்தாலும் அவுட் ஆகிறாரு, பேக் ஃபுட்டில் போனாலும் அவுட் ஆகிறாரு. ஸ்காட் பெர்லாண்டோ சும்மாலாம் கிடையாது. ஸ்காட் பெர்லாண்ட் ரன்னு கொடுக்குற ரொம்ப யோசிக்கிறாரு. விக்கெட் கிரியேட் பண்ணுறாரு. ஸ்காட் பெர்லாண்ட் செம்மையாக அசிஸ்ட் பண்ணுறாருங்கிறது ஒரு பக்கம். இப்போ ஸ்டார்க்கோ, நேத்தன் லைன், பண்ட்டு, ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர். ஸோ இவங்க 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க. அப்போ நேத்தன் லைன் வந்தால் இன்னும் கலக்கல். ஆஸ்திரேலியா சைட்லேருந்து லோவர் மிடில் ஆர்டர் அந்த கான்ட்ரிபியூஷன், டெய்லர் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிச்சு. இப்போ இந்தியாவுக்கு அந்த டெய்லர் கான்ட்ரிபியூஷன் கிடைச்சா சிட்னியில் கண்டிப்பாக சட்னி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ என்னோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து பெருசாக மாற்றலாம் பண்ண எனக்கு பண்ணுறதுக்கு பெரிய விருப்பம்லாம் கிடையாது. ஆகாஷ் தீப் ஒரு வேலை ட்ரா பண்ணிவிட்டு டிஎஸ்பி சார் வச்சுக்கிட்டு
பிரசித் கிருஷ்ணா ஆட வைப்பாங்களான்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச டாப் ஆர்டர் எனக்கு பெருசாக எதுவும் கையை வைக்கவும் மாட்டாங்க. அதே போல் அங்கே ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து எனக்கு பெருசாக சேஞ்சஸ் இருக்கவும் இருக்காது. ஆனால் ஒன்று மார்ஷோட ஃபிட்னஸ், மார்ஷோட பேட்டிங் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது ஒரு வெப்ஸ்டர் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு தோணுது. பட் அதே போல் லாஸ்ட் மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஸ்டார்க்கு ஒரு 4 கவர்ஸில் அடித்ததுக்கப்புறம் ஒரு முதுகில் கை பிடிச்சிட்டு இருந்தார். ஆஹா, ஆஸ்திரேலியாவுக்கு பேட் லக் ஸ்டார்ட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா, இதுதான் என்னோட 11. பட் இதை தாண்டி உங்கள் லெவல் என்னங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பேட்டில் சில பல விஷயங்கள் சொல்லணும். ஜெய்ஸ்வால் இந்த சீரீஸில் நல்லா விளையாண்டுருக்காரு. கேஎல் ராகுல் நல்லா விளையாண்டாரு. பட் கடைசியாக கொஞ்சம் பிளேஸ் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுது. ரிஷப் பண்ட்டு மாற்ற முடியாதெல்லாம் இல்லை. ரிஷப் பண்ட்டை கொஞ்சம் நேச்சுரல் கேமுக்குள்ளே வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பணும். ஜடேஜாவுக்கும் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல்டாக ஆடுற மாதிரி தெரியுது. பட் சுந்தரும் நல்லா ஆடிருப்பார் இந்த சீரீஸில். நிதிஷ்குமார் ரெட்டியும் நான் சொல்ல தேவையில்ல 100 அடிச்சிருக்காரு. பட் ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பேட்டிங் லைனப்பில் இப்போ டிராவிஸ் ஹெட், ஸ்மித் அந்த பக்கத்தில் அவ்வளோதான். மற்றபடி வேறு யாருன்னா டீமாக கலெக்டிவாக ஆடி மேட்ச் ஜெயிக்கிறாங்க. பட் இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க. பட் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மேட்ச்சில் தனித்தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணுன்றாங்க. அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லோரும் ஈஸியாக டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. கேப்டன் இருக்கிற அந்த கேப்டன் கீழே மற்ற பிளேயர்ஸை க்ரூம் பண்ணணும். ஒருவேளை அடுத்த கேப்டன் கிடச்சிட்டா வெளியில் போயிடுவாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியன் மீடியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுன் கோலி, அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா அழுகிற மாதிரியும் அவருக்கு நிப்பிள் வாயில் இருக்கிற மாதிரியும் நிறைய மீம்ஸ் பார்க்க முடியுது. ஸ்கிப் பண்ணிட்டேன், என்னால் படிக்கவே முடியல. ஏன்னா விராட் கோலி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவர். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஸ்டால்வர்ட் ரோஹித் சர்மா டெஸ்ட் கிரிக்கெட்டில். அவரையும் ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்சிஜியில் ரோஹித் சர்மா கிட்டே இருந்து ஒரு 100 எதிர்பார்க்குறேன். அண்ட் எல்லாரும் அதே போல் விராட் கோலி கிட்ட ஒரு 100. இப்போ எல்லாரும் மூஞ்சி தூக்கிட்டு எங்கே வச்சுப்பாங்க? ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன்ல, 1-4 அந்த ஸ்டார்ட் இல்லாமல் 1-2-3-4 அப்படின்னு வந்தாலே விராட் கோலி ரொம்ப நல்லா ஆடி ரோஹித் சர்மா ஓரளவு டீசெண்டாக ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எங்கே போனாலும் ஜெயிப்பாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. பட் பெரிய ஒரு நம்பிக்கையோடு இங்கே கண்டிப்பாக இந்தியன் ஃபேன்ஸ் இருப்பீங்க நான் நம்புகிறேன். பட் என்னோட வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ட்ரா வந்து 10% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் ட்ரா வந்து ஒரு 20% கூட கொடுக்கலாம். பட் ட்ரா 10% ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன். ஆஸ்திரேலியா 44% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. இந்தியா 46% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. இந்த மேட்சை இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்தியாவோட பேட்டிங்கில் ஃப்ளாஸ் இருக்குது, பவுலிங்லேயும் ஃப்ளாஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷனுக்குள்ளே போகும்பொழுது இந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச்சில் பிக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான இல்லை. பட் நம்ம இந்த வின்னிங் காம்பினேஷன் போவேன். எல்லாம் எதிரியும் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குதோ அது உங்களுக்கு வந்து நான் 6 பேரை நான் கொடுப்பேன். ஜஸ்பிரீத் பும்ரா, பேட் கமின்ஸ், ஸ்டார்க், நேத்தன் லைன் பிக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தரை வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெட், ஜெய்ஸ்வால், ஸ்டீவ் ஸ்மித் இவங்களை பிக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் விக்கெட் கீப்பிங்கில் கேஎல் ராகுல் பண்ணிட்டான்னு வரும்பொழுது ஓகே, நீங்கள் கீழே விராட் கோலி எடுத்துக்கிட்டு நீங்கள் கேஎல் ராகுல் ட்ராப் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, பட் இதுதான் என்னோட ஃபேண்டசி 11 டீம். அண்ட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, பேட் கமின்ஸ் இவங்க கிட்ட போகிறேன். வாஷிங்டன் சுந்தர் டிஃபென்சிவ் டெக்னிக் இருந்தாலும் பேட் கமின்ஸ், பும்ரா யாரை வேணாலும் நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம். பேட் கமின்ஸ் கொஞ்சம் பேட் பண்ணுறாரு. அப்போ பேட் கமின்ஸை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பேட்டராக போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நீங்கள் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக போட்டுருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் இதுதான் என்னோட ஃபேண்டசி 11 டீம், இதுதான் என்னோட ட்ரீம் 11 டீம். இவங்க தான் கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்துக்கோங்க. யார் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்க போகிறா? இப்போ 2 பேரும் கொடுப்பாங்க அந்த கலாச்சாரம் தான் ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா ஆல்ரெடி இங்கே பேட் கமின்ஸ் நிறைய தடவை பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கிறார். பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வந்து பும்ரா வந்ததுக்கப்புறம் அது பும்ரா தான். அப்புறம் டிராவிஸ் ஹெட் வந்து 2 100 அடித்தார். ஸ்மித்தும் 2 100 அடிச்சிருக்கிறாரு. இது தவிர்த்துட்டு வேறு யார்? ஜெய்ஸ்வால் இருக்கார் ஒரு யங்ஸ்டராக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பும்ரா இல்லை பேட் கமின்ஸ் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்க. ரோஹித் சர்மாவுக்கு கடைசி டெஸ்ட் மேட்சாக இருக்குமா, கடைசி டெஸ்ட் சீரீஸாக இருக்குமா, அவர் மட்டும் இல்லாமல் விராட் கோலிக்கும் இருக்குமா கேள்விப்பட முடியாது. ஏதோ அரசப்புறத்தில் சண்டை கம்பீருக்கும் ரோஹித்துக்கும் தெரில. அது எதற்கு உண்மை போயின்னு தெரியலை. பட் ஒரு பக்கம் பேச்சு போய்கிட்டு இருக்குது. பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி விராட் கோலி, அஜின்கா ரஹானே பர்டர் கவஸ்கர் ட்ரோஃபி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. கடைசியாக மகேந்திர சிங் தோனி லாஸ் பண்ணிட்டு வந்தார் 2 தடவை. கும்ப்ளேயோ லாஸ் பண்ணிட்டு வந்தார். பட் ஏறக்குறைய கங்குலி கையில் அந்த ட்ரோஃபி வந்துருச்சு. பட் மிஸ் பண்ணிட்டு வந்தாங்க. மைக்கேல் கிளார்க், ரிக்கி பாண்டிங், வாக், டெய்லர், ஆலன் பாலர் இவங்கெல்லாம் பண்ணதை இப்போ பேட் கமின்ஸ் பண்ணுவாரா? பேட் கமின்ஸ்க்கு கோபம் இருக்கும், வெறி இருக்கும். என்ன எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் பர்டர் கவஸ்கர் ட்ரோஃபியை
எடுத்துகிட்டு போயிட்டீங்க 2 தடவை அதுவும் அப்படிங்கிற ஒரு கோவம் ஒரு வெறி அவருக்குள்ளே இருக்கும். ஸோ அதனாலவே வந்து ஒரு மாதிரி வெறியாக அவர் பவுல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தென் நீங்கள் எஸ்சிஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிஜியில் எல்லா இப்படி லபுஷேன் கவஜாவ் அப்படிங்கும்போது பேட் கமின்ஸ் பேர் இருக்குது. அதனால் இந்த எஸ்சிஜி டெஸ்ட் மேட்ச்ங்கிறது ஒரு மாதிரி செம்ம வைபாக இருக்க போகுது. 5 நாளும் டெஸ்ட் மேட்ச் பாருங்களேன், வெறியாக இருக்கும். ஏன்னா 5 டெஸ்ட் மேட்ச் கேப் விட்டு நடக்குது. வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.